பயத்தில் பேண்டிலேயே சிறுநீர் போயிட்டேன். ஐபிஎல்லை கைப்பற்ற தாவூத் போட்ட திட்டம். லலித் மோடி பகீர். இந்திய கிரிக்கெட் பொருளாதாரத்தையே தலைகீழாக மாற்றி பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஐபிஎல் தொடரை உருவாக்கிய லலித் மோடி தான் ஏன் கிரிக்கெட் பிசினஸில் இருந்து நிரந்தரமாக விலகினேன் என்பது தொடர்பாக சில அதிர்ச்சிகரமான உண்மைகளை உடைத்துள்ளார். மும்பை நிழலுலக தாதா தாவூத் இப்ராஹிம் மற்றும் அவரது டி கம்பெனி கொடுத்த தொடர் கொலை மிரட்டல்களே இதற்கு காரணம் என்ற பகீர் தகவலை கூறியிருக்கிறார். இன்று உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் தொடராக மாறி நிற்கும் ஐபிஎல் தொடரை ஆரம்பித்தவர் லலித் மோடி. 2008 அவர் உருவாக்கிய இந்த ஐபிஎல் தொடர்தான் இன்று உலகமே பார்க்கும் ஒரு முக்கியமான கிரிக்கெட் தொடராக மாறி நிற்கிறது. ஆனால் இந்த தொடரை ஆரம்பித்த லலித் மோடி கடந்த 2010ஆம் ஆண்டு இந்தியாவில் நிதி முறைகேடு புகார்கள் எழுந்ததை தொடர்ந்து லண்டனுக்கு தப்பிச் சென்றார். இதற்கிடையே கிரிக்கெட் பிசினஸில் இருந்து ஏன் விலகினேன் என்பது தொடர்பாக அவர் சில தகவல்களை பகிர்ந்துள்ளார். மும்பை நிழலுலக தாதா தாவூத் இப்ராஹிம் மற்றும் அவரது டி கம்பெனி கொடுத்த தொடர் கொலை மிரட்டல்களே தனது முடிவுக்கு காரணம் என்று அவர் சொன்னார். இதற்கிடையே சமீபத்தில் ANI செய்தி நிறுவனத்திற்கு லலித் மோடி அளித்த பேட்டியில் 2012ஆம் ஆண்டு லண்டனில் நடந்த ஒரு பகீர் சம்பவம் குறித்து தகவல்களை பகிர்ந்துள்ளார். நள்ளிரவு 3:30 மணிக்கு லண்டனைச் சேர்ந்த ஒரு சூதாட்ட ஃபிக்சர் லலித் மோடியை தொடர்பு கொண்டு பாபா என்ற இடைத்தரகரின் பென்ட் ஹவுஸ் அடுக்குமாடி குடியிருப்புக்கு வரும்படி வலியுறுத்தியுள்ளார். அங்கு லலித் மோடி சென்றதும் அந்த இடைத்தரகர் மொட்டை மாடிக்கு சென்று சேட்டலைட் போன் மூலம் நேரடியாக தாவூத் இப்ராஹிமை தொடர்பு கொண்டு ஸ்பீக்கரில் போட்டுள்ளார். இது குறித்து லலித் மோடி பேசுகையில், அந்த நொடியில் பயத்தில் என் பேண்டிலேயே சிறுநீர் கழித்து விட்டேன். இதை சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அப்போது பிரிட்டிஷ் MI5 பாதுகாப்பு அதிகாரிகள் கீழே தான் நின்று கொண்டிருந்தார்கள். போனில் பேசிய தாவூத், இனிமேல் உன்னுடைய எல்லா கதையும் முடிந்தது என்று கூறிவிட்டு போனை கட் செய்தார் என்று அந்த சம்பவத்தை விவரித்துள்ளார். இதன் பிறகு IPL அணியின் கட்டுப்பாட்டை தங்களுக்கு தர வேண்டும் என்றும் சூதாட்ட சந்தையில் தங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்ட வேண்டும் என்றும் வாராவாரம் மிரட்டல் கால்கள் வந்துள்ளன. ஆனால் இந்த பிரஷர் போடும் சம்பவங்கள் 2009 அதாவது IPL 2வது சீசனிலேயே ஆரம்பித்து விட்டதா. அப்போது இந்தியாவில் லோக்சபா நடந்ததால் லலித் மோடி அதிரடியாக ஒட்டுமொத்த IPL தொடரையும் தென்னாப்பிரிக்காவிற்கு மாற்றினார். இந்த திடீர் மாற்றத்தால் இந்தியாவில் சட்டவிரோதமாக இயங்கும் பல ஆயிரம் கோடி சூதாட்ட மார்க்கெட் மொத்தமாக நிலை குலைந்தது. IPL நடக்காது, ரத்தாகிவிடும் என்று பந்தயம் கட்டியிருந்த நிழல் உலக புக்கிகள் இதனால் பெருமளவில் பணத்தை இழந்தனர். அந்த நஷ்டத்தை லலித் மோடி தான் தர வேண்டும் என்று தாவூத் கேங் மிரட்டியுள்ளது. ஆனால் தான் லஞ்சம் வாங்க மறுத்ததாலும் ஸ்பாட் ஃபிக்சிங்கை தடுத்ததாலும் தன் மீது பல நாடுகளில் கொலை முயற்சிகள் நடந்ததாக லலித் மோடி கூறியுள்ளார். மும்பை வீட்டின் வெளியே துப்பாக்கிச் சூடு, ஜோகன்ஸ்பர்கில் கொலை முயற்சி, லண்டனில் மகனை கடத்த முயற்சி என பல சம்பவங்களை அவர் பட்டியலிட்டுள்ளார். தாவூத் இப்ராஹிமின் இந்த ஹிட் லிஸ்டில் இருந்து லலித் மோடி எப்படி தப்பினார் என்ற கேள்விக்கு கிரிக்கெட்டை விட்டு விலகுவதுதான் அவர்கள் தனக்கு கொடுத்த கடைசி ஆப்ஷன் என்கிறார் லலித் மோடி. இது தொடர்பாக அவர் மேலும், நான் எந்த பிரச்சனையையும் தீர்க்கவில்லை. நான் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்று விடுகிறேன் என்று அவர்களுக்கு வாக்கு கொடுத்தேன். நான் சொன்னபடியே விலகினேன் என்று லலித் மோடி கூறியுள்ளார். நீங்கள் கிரிக்கெட்டை விட்டு முழுமையாக வெளியேறியதற்கு தாவூத் இப்ராஹிம் தான் காரணமா என்று கேட்டதற்கு, ஆம், அதுதான் மிக முக்கியமான மிகப்பெரிய காரணங்களில் ஒன்று என்று ஓப்பனாக ஒப்புக்கொண்டுள்ளார். 2008 முதல் 2010 வரை IPL தலைவராக இருந்து விளையாட்டு மற்றும் பாலிவுட் கிளாமரை இணைத்து கிரிக்கெட் உலகையே மாற்றியவர் லலித் மோடி. ஆனால் 3வது சீசன் முடிந்ததும் நிதி முறைகேடு, ஏல மோசடி போன்ற புகார்களால் BCCI அவரை சஸ்பெண்ட் செய்தது. உயிருக்கு ஆபத்தாக இருப்பதாக கூறி அவர் லண்டன் தப்பிய நிலையில் 2013இல் BCCI அவருக்கு வாழ்நாள் தடை விதித்தது குறிப்பிடத்தக்கது.